கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆத்ம தரிசன ஜெபைக்கியத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 2026 ஆண்டிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராக வல்லவராக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஜீவனை தந்து ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அம்மேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். அந்த வசனம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் கர்த்தர் இப்படி சொல்றார் பாருங்களேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தில் நிறைய காரியம் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணு. இந்த உலகத்தில் இன்னைக்கு சகாயம் இல்லாமல் வாழுகிற மக்கள் ஏராளம் உண்டு. ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், வருங்காலத்தை குறித்து, சரீரத்தில் காணப்படுகிற வியாதியை குறித்து, அல்லது பாவத்தை ஜெயிக்க முடியாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தில் சிக்கிக்கொண்டு நம்ம கலங்குகிறோம், பயப்படுகிறோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் என்றால் எந்த காரியத்திலே நமக்கு உதவி தேவைப்படுகிறதோ, எந்த காரியத்திலே நமக்கு அனுகூலம் தேவைப்படுகிறதோ, எந்த காரியத்திலே நமக்கு ஜெயம் காண தேவைப்படுகிறதோ, எந்த காரியத்திலே நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறதோ, எந்த காரியத்திலே கர்த்தருடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ, அந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? இரக்கம் செய்வார், கருணை காட்டுவார், சகாயத்தை ஆண்டவர் தருவார். அப்போ நம்ம ஆண்டவர் யாருன்னா சகாயர். அங்கே சொல்லப்பட்டிருக்கு சங்கீத புஸ்தகம் 54ஆம் சங்கீதத்தில் அங்கே 4ஆம் வசனத்தில் அங்கு தாவீது சொல்ல, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு கூட இருக்கிறார்கள். அவர் எனக்கு மட்டும் சகாயர் இல்லைங்க, என்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, என் ஆத்துமாவை நேசிக்கிறவங்க, என்னுடைய அரசாட்சியை நேசிக்கிறவங்க, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க, உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய ஆண்டவர் சகாயராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு மட்டும் சகாயம் பண்ணுவேன்னு நீ நினைக்காத, உனக்கும் சகாயம் பண்ணி உன்னை நேசிக்கிற அல்லது ஊழியத்தில் உனக்கு உதவி செய்கிற, ஒத்தாசை செய்கிற, அன்பு பாராட்டுகிற, உனக்கு ஆதரவு செய்கிற எல்லாருக்கும் நான் சகாயம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் சகாயம் தேவை, அது ஒருவேளை உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கலாம், உங்களால் அறிய முடியாமல் இருக்கலாம், உங்களால் புரிய முடியாமல் இருக்கலாம். எவ்வளோதான் என் பிள்ளைக்கு நான் ஓடி ஓடி பார்த்தாலும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆதாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்னால் முடியலை. எவ்வளோதான் முயற்சித்தாலும், ஒருவேளை ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொன்னால் அதான் சகாயம். ஓடுனதுனால ஒரு காரியம் நடக்கலை, விரும்புறதுனால நடக்கலை. ஆனால் கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் ஒரு காரியத்தில் இறக்கம் செய்தால் அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகும், வாய்க்கப்படுறப்போ அவருடைய இறக்கத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நம்ம ஏசாயா 30:18 படி கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் காத்திருக்கிறவரு பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் பண்ணும், என் ஊழியத்தில் சகாயம் பண்ணும், என் குடும்பத்துக்கு சகாயம் பண்ணும், என் சபைக்கு சகாயம் பண்ணும், ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு சகாயம் பண்ணும், எங்கள் இந்திய தேசத்துக்கு சகாயம் பண்ணும். இப்படியெல்லாம் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். ஒரு முறை சாது சுந்தர் சிங் ஊழியத்தின் பாதையில் ஒரு வனாந்திரத்தில் போய்கொண்டு இருந்த பொழுது அவர் களைப்படைந்து ஒரு மரத்தில் கீழே உட்கார்ந்து இருந்தார். அப்பொழுது மனித வாடை பிடிக்காத ஒரு குருவி ஒன்று, அது கொஞ்சம் ஓடும், தரையில் ஓடக்கூடியது, கொஞ்சம் பறக்கும், தரையில் ஓடுறது அவருடைய மடியில் விழுந்ததா. அவருக்கு தெரியும் இந்த குருவி மனித வாடை பிடிக்காது. எப்படி இது மனிதனாகி என்னுடைய மடியில் விழுந்துச்சுன்னா, தூரத்தில் ஒரு நாகப்பாம்பு ஒன்று அதை துரத்து கொண்டே வந்தது. ஆபத்து வருதுன்னு உடனே அது அந்த குருவியே
ஒரு மனிதனுடைய சகாயத்தை தேடி விழுகிறது என்றால், இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறார். நம்ம வாழ்க்கையில் எப்பக்கத்து நெருக்கப்படுகிறோம். நமக்கு கண்ணியை வைக்கிறவங்க, பொறாமை உள்ளவர்கள், ஒருவேளை நமக்கு செய்வினை வைக்கிறவர்கள், அல்லது நம்மை பல விதத்தில் நம்ம அழிக்க துடிக்கிற கூட்டம் ஏராளமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சகாயர் இருக்கிறார் இல்லையா? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவரிடத்துல ஓடி வந்துருங்க. இந்த மாதத்தில் கர்த்தருடைய சகாயத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி சகாயம் பண்ணும். ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கர்த்தருடைய வல்லமை மகத்துவம் எங்கள் வாழ்க்கையில் கண்டு கலிகூற கிருபை செய்யும். எதிர்பார்த்த காரியத்தில் அதிசயங்களை காணப்பண்ணும், அற்புதங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.